நான் அதிகமாக தோசை தான் நைட்டு போல் சுடுவேன். இட்லி வந்து எப்பயாவது ஒரு டைம் தான், ரொம்ப ரேரு தான். என்னைக்காவது இட்லி வச்சுட்டேன்னா பாப்பா குதிக்க ஆரம்பிச்சிருவா, அம்மா இன்னைக்கு இட்லி அப்படின்னு. இட்லி சுட்டேன்னா அவள் ஒரு சட்னி வச்சுருக்கா, இந்த சட்னியை தான் நான் வைக்கணுமா, வேறு எந்த சட்னியும் வைக்கக்கூடாது. அந்த சட்னியும் இட்லியும் வச்சு சாப்பிட்டா உள்ளே போய்கிட்டே இருக்கும் அவளுக்கு. என்கிட்ட இருக்க இட்லி சட்னி வந்து நல்ல பெரிய இட்லி சட்டி, அதிலே பார்த்தீங்கன்னா 23 இட்லி வந்து ஒரே டைம்லேயே அவிச்சிடலாம். சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 2 வரமிளகா, 3 பூண்டு எல்லாத்தையும் போட்டு லேசாக வறுத்துட்டு, 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ஒரு பிடி கொத்தமல்லி, உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா கடைசியாக 2 சில்லு தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். காரம் வந்து அதிகமாக சொல்லுன்னு இருந்தால் இந்த சட்னிக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் காரம் மீடியமாக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் எடுத்து வச்சுட்டேன். தம்பி வந்து முன்னாடியே சாப்பிட்டுட்டான். அதனால ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்க தாத்தா கூட விளையாடிக்கிட்டே இருந்தான். நாங்களும் படம் பார்த்துட்டே அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். மறுநாள் சண்டேன்றதுனால ஸ்கூல் லீவு. தம்பி ஒரே ஜாலியாக ஆட்டம் போட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்தான்.